உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு மலிஷ்கா, நீ என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. ஏதாவது யோசி. வீட்ல எல்லாம் மாறுது, ரிஷியும் மாறிட்டு வரான். ஏதாவது யோசி மலிஷ்கா. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல நிப்பாட்டுங்க. ரிஷி எதுவும் மாறல. நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. முதல்ல நீங்க போய் ஆயுஷ்க்கு அட்வைஸ் பண்ணுங்க. அவன் அளவுக்கு அதிகமா லக்ஷ்மியை பாராட்டுறான். அவன் கிட்ட முதல்ல பேசுங்க. அதெல்லாம் தேவையில்ல மலிஷ்கா. ஏன்னா அவன் யார் பேச்சும் கேட்க மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்வான். அண்ட் உனக்கு தான் தெரியுமே ரிஷி உன்னதான் லவ் பண்றான்னு. சோ இவென்ச்சுவலி அவன் உன் பக்கம் தான் நிப்பான். மலிஷ்காவோட சைடு நானா? சாச்சா, அதெல்லாம் நான் எப்பவும் பண்ணவே மாட்டேன். ஏன்? நீ முதல்ல இருந்தே மலிஷ்கா அப்புறம் ரிஷி ப்ரோ கூட தானே இருந்த. ரிஷி ப்ரோ கூட தான் இருக்க, மலிஷ்கா கூட இல்ல. எனக்கு ரிஷி ப்ரோ தான் இம்பார்ட்டன்ட், மலிஷ்கா கிடையாது. அப்ப மலிஷ்கா அண்ணா மலிஷ்காவை லவ் பண்றாருல்ல? ஏய் இரு, என்னாச்சு உனக்கு? ஏன் சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்க? என்ன விஷயமோ அத நேரா சொல்லு. என்ன பிரச்சனை? ஆயுஷ், எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும். எல்லாரும் முன்னாடியும் நீ லக்ஷ்மி நீ சப்போர்ட் பண்ணல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சீரியஸ்லி. ஏய் லூசா நீ, நான் எதுக்கு லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ண போறேன்? லக்ஷ்மி ரிஷி ப்ரோக்கு தான் சப்போர்ட்டா இருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஆரம்பத்துல நான் லக்ஷ்மி அண்ணிய பார்க்கும் போதெல்லாம் ஓகே, ரிஷி ப்ரோக்கு ஜாதகத்தால நடந்த கல்யாணம் தானே இதுன்னு நினைச்சேன். கூல், சோ ஃபைன். ஆனா எப்போ லக்ஷ்மியை பத்தி யோசிச்சாலும் எனக்கு ஒரு விஷயம் தான் தோணும். யா, ஷீ இஸ் ஆல்வேஸ் ரைட், ஷீ இஸ் சோ குட். இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கிடைக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம் தான். ரிஷி ப்ரோக்காக அவங்க என்ன வேணா பண்ண ரெடியா இருக்காங்க. செல்ஃப்லெஸ் லவ், யோசிக்காம பண்றாங்க. ரிஷி ப்ரோவை அவங்களோட உலகமா பாக்குறாங்க. சொல்ல போனா ரிஷி ப்ரோ எவ்வளவு லக்கியானவர் தெரியுமா? அவர் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. தேங்க் காட். எனக்கும் இதுதான் தோணுச்சு. நிச்சயமாவே ரிஷி ப்ரோ லக்கி தான். யா ஆனா அதுக்கு இன்னைக்கு அவங்கள எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு திடீர்க்க கூடாது. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டாங்க. சோ சேட். ஆயுஷ் ஏன் பக்கம் நிக்கல, லக்ஷ்மி பக்கம் நிக்கறான். மலிஷ்கா அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. ரிலாக்ஸ். ஓகே ஓகே ஃபைன். ஆனா ஒரு விஷயத்தை நான் அடிச்சு சொல்லுவேன். ரிஷிக்கு கண்டிப்பா லக்ஷ்மியை பிடிக்காது. ரிஷி என்ன மட்டும் தான் லவ் பண்றான். சொல்ல போனா இந்த விஷயமா நான் டெஸ்ட் கூட எடுத்துட்டேன். டெஸ்டா? நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் மலிஷ்கா. மூச்சை விட்டாலும் விடுவேன், உன்னை விட மாட்டேன். மலிஷ்கா, அவன் ஆபீஸ் வராண்டால இருந்து சூசைட் பண்ண முயற்சி பண்ண உடனே ரிஷி எப்பவும் போல ஓடி வந்து என்ன காப்பாத்திட்டான். சோ டெல் மீ, ரிஷி லக்ஷ்மியை விரும்புறானா இல்ல? ஏன் ரிஷி என்ன மட்டும் தான் லவ் பண்றான்? அப்புறம் நீங்க இருக்கீங்களே, எப்ப பாரு இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கே டவுட் வந்துருது. ரிஷி அவளை திரும்பி கூட பாக்குறது கிடையாது. இவ்ளோ கூட லவ் பண்ணல. இவ்ளோ கூட அவன் தன்னோட கேரக்டர்ல இருக்கான், அவ்வளவுதான். வாய்? ஏன்னா நான் தான் அவன் கிட்ட சொன்னேன். அதனால நீங்க என்ன பத்தின கவலைய மறந்துருங்க. ஏன்னா ரிஷி லக்ஷ்மிய என்னைக்கும் விரும்ப மாட்டான். ஃபுல் சப்போர்ட்டோட ரிஷி ப்ரோ கூடவே இருக்காங்க. ஆனா என்ன மாட்டிக்கிட்டாங்க அன்னைக்கு முதலையோட வாயில, இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல. யூ நோ வை? ரிஷி ப்ரோவோட பெயினை அவங்களால ஃபீல் பண்ண முடியுதுங்கிறதால தான். ரிஷி ப்ரோக்கு யார் இவ்வளவு தைரியத்தை கொடுத்தது? தனியா மீடியா முன்னாடி யார் சண்டை போட்டது? லக்ஷ்மி மட்டும் தானே. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. லக்ஷ்மி ரிஷி ப்ரோக்கு ஒரு நல்ல வைஃப்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.